Nimati Property Management. Contact 7667008999. MRL Realty's Nature's Enclave Coastal Heaven theme-based resort villa plots ECR. மாதம் 10,000 வரை assured rental income. Lifetime free stay at resort. 30க்கும் மேற்பட்ட வசதிகளுடன். Call 9962888888. நான் வெளியிட்ட நூல் கண்ணகி கோட்டம் கண்டடைந்த பேராசிரியர் சி. கோவிந்தராசனார். எனக்குள்ள பல வேலைகளில் உடனடியாக இந்த நூலைத்தான் படிக்க முடிந்தது. திருக்குறள் குறித்த நூலை அடுத்து படித்து விடுகிறேன். எனவே நான் இந்த நூல் குறித்து சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன். முதலில் ஐயா கோவிந்தராசனார் அவர்கள் இருக்கும் பொழுது அவர்களை பார்த்து போய் பேசணும்னு நினச்சேன். ஆனால் போகாவிட்டமேனு பெரிய பெயரமாக அப்போ நினைப்பது உண்டு. அது எப்போதுமே நமக்கு ஒரு பொருளை இழந்த பிறகுதான் அதன் அருமை தெரிய வரும். அப்படித்தான் கோவிந்தராசனார் அவர்கள், அதுவும் இந்த நூல் ஐயா சுப்பிரமணியம் அவர்கள் எழுதியிருக்கிற அந்த பாங்கு பன்முக ஆய்வோடு எழுதியிருப்பது கோவிந்தராசனாருடைய ஆற்றலை, அறிவுத்திறனை, தமிழ் மொழிக்கும் இனத்துக்கும் அவர் ஒப்படைத்து கொண்ட ஈகத்தை வேறு வகையோடு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. முற்றத்து முல்லைக்கு மனமில்லை என்று ஒரு பழமொழி உண்டு. நம்ம வீட்டு முற்றத்தில் பூத்திருக்கிற முல்லைப்பூவுக்கு வாசம் இல்லை, எங்கேயாவது சண்டையில் விற்கிறதுக்கு தான் வாசம் இருக்கும் என்பது ஒரு உளவியல் பலவீனம். அதுபோல் நம்முடைய கோவிந்தராசனார் கரந்தையில் இருந்தவர், வாழ்ந்தவர், எங்கள் காலத்திலெல்லாம் வாழ்ந்தவர் தான். அவரை பார்த்து பேசி அவருக்குரிய அந்த சிறப்புகளை இன்னும் நாம் அப்பொழுது செய்திருக்க வேண்டும் என்ற ஒரு தந்திரனாய்வெல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் இன்றைக்கு இந்த நூல் வந்திருப்பது மிகப்பெரிய சிறப்பு. இது பல பதிப்புகள் காண வேண்டும். தமிழுக்கு தொண்டாற்றிய, ஆய்வு செய்த, பணியாற்றிய, வளர்த்த, தமிழை வளர்த்த பலரை மறந்து விடுகிறோம், அல்லது நாம் மறந்து விடும்படியான சூழலை உருவாக்கி விடுகிறார்கள். ஏதோ நேற்று ஒரு 100 ஆண்டுகளுக்குள் தான் தமிழுக்கே மதிப்பு இருப்பது போலவும், அதுக்குள்ளே வந்த தலைவர்கள் தான் தமிழை காத்தவர்கள், அறிமுகப்படுத்தியவர்கள், வளர்த்தவர்கள் என்பது போலவும் ஒரு மாய அரசியல் தோற்றம் இங்கே இருக்கின்ற காரணத்தினால் நம்முடைய இனத்தில் தோன்றிய சான்றோர்களை, தலைவர்களை, வழிகாட்டிகளை நாம் சரியாக அடையாளம் காணாமல் போய்விட்டோம். எண்ணி பாருங்கள், நான் அதிக நேரம் பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை, நேரமும் இல்லை. 19ஆம் நூற்றாண்டில் வள்ளலார் செய்த சீர்திருத்தம் எண்ணி பாருங்கள். சமரசுத்த சன்மார்க்க சங்கம் என்பது ஒரு சோசியலிச சங்கம் மாதிரி. கோயில் என்பதை சங்கமாக மாற்றியவர் சாதாரணம் அல்ல. ஒரு கட்சி அமைப்பு மாதிரி சங்கத்தை உருவாக்கி ஆன்மீகத்தில் எந்த மதத்துக்காரங்களும் சேரலாம், அதில் ஆண் பெண் சேரலாம். அதுக்குன்னு ஒரு கொடி, காவி கலர் தான் சந்நியாசத்துக்கு உரியது என்பதை மாற்றி வெள்ளை வண்ணம் என்று கொண்டு வந்து ஒரு பெரிய சீர்திருத்தம். தமிழர் மறுமலர்ச்சியின் தொடக்கம் வள்ளலார் தான். நவீன கால தமிழர் மறுமலர்ச்சியின் தொடக்கம் நாம் அறிகிறோமா? அதை அப்படி ஏற்கிறோமா? யாரோ ஒருத்தர் சான்று கொடுக்கணும்னு நினைக்கிறோம். புதுசாக வந்திருக்கிற திராவிடவாதிகள் சில பேர் சான்று கொடுத்தாருன்னா அவங்க சிறந்த அறிஞர், வழிகாட்டி என்பது போல உளவியல் கட்டமைப்பு வந்துவிட்டது. அதுபோல் ஐயா தான் கேட்டேன்னா, கண்ணகி கூட்டத்துக்கு சில ஆண்டுகள் தொடர்ந்து போயிட்டு வந்தேன். கண்ணகியினுடைய தலை இல்லை, தலைக்கு கீழே உள்ள உடம்பு தான் இருக்குங்க. அது எங்கள் புலவர் கோவிந்தராசனார் எடுத்து வந்தார், ஆய்வு பண்ணுவார். அவர் எடுத்து வந்தது அதை பாதுகாக்கிறதுக்காக. அதுவும் கேரளாக்காரன், அதுவும் வனத்துறைக்காரன் தூக்கி காலால் வச்சு எட்டி எரிஞ்சிடுவான். அதை கிடந்துச்சுன்னா அதை ஒரு தலைவர் வாங்கினார், அன்றைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி. நான் இதை பார்க்குறேன், அதை பண்ணுறேன், பாதுகாக்கிறேன்னு. இந்த தலை எங்கே இருக்குன்னு தெரியல. கண்ணகியின் தலை சேரன் செங்குட்டுவன் கொண்டு வந்து எழுப்பிய சிலை, ஒரு வரலாற்று சின்னம். அது என்ன, ஏன் ஒரு மனிதர் சீந்துவாற்று கிடந்ததுங்க.
கோவிந்தராசனார் நடந்து நடந்து போய் கண்டுபிடிச்ச அந்த பாதையை உருவாக்கி இளங்கோவடிகள் வர்ணித்த வர்ணிப்பும் அங்கே இருக்கிற அந்த கோயில் அமைப்பும் எல்லாம் ஒன்று தான். நாங்களும் பார்த்துட்டோம். தேங்கை மரமாக இருந்தாலும் சரி, இன்னைக்கு பெரியாருங்கிறோம். இளங்கோவடிகள் பேரியார், பேரியாற்று அடைகரை என்பார். அதெல்லாம் இளங்கோவடிகள் எழுதியிருக்காரு. கப்சா விட்டுறது இல்லை. கப்சா விடுற பல கதைகள், வடநாட்டு கதைகள் அதெல்லாம் இல்லை. நடந்த வரலாறு அதை அழகியல்ல கூடுதலாக மிகைப்படுத்துவார்கள். இன்னைக்கு அதை ஒரு அங்கீகரிக்கிறான். மேஜிக்கல் ரியலிசம்னே சொல்கிறோம். அது ஒரு கற்பனை யதார்த்தவாதம். அதுபோல் கண்ணகி மாப்பிற்கு இருந்தால் பற்றி கொண்டது அப்படின்லாம் அது ஒரு மேஜிக்கல் ரியலிசம். அந்த காலத்தில் 2000 ஆண்டுக்கு முன்னாடி எழுதுனாங்க. அது என்ன, அது இருந்ததா இது இருந்ததா என்று கேட்கிறதெல்லாம் அங்கே பாருங்கள். வரலாற்றை புரிந்து கொள்ளாத்தனம் அது. ரோமாபுரி கதைகள், ஆங்கில கதைகள், மில்டன் எழுதின கதையெல்லாம் வானத்தில் தேவதைகள் பறக்கும். பறந்தாங்களா கேட்பீங்களா? இங்கிலீஷே படிங்க, இங்கிலீஷ்லேயே எல்லாம் பண்ணுங்கன்னு சொல்கிறீங்கல்ல. சாதாரணமாக நம்ம சாமியெல்லாம் இருக்கும். நம்ம சாமியெல்லாம் இந்த பட்டவனாக இருக்கும், சிலையாக இருக்கும். ஐரோப்பிய சாமிகள்லாம் பறக்கும். பார்த்துருக்கீங்கல்ல? அது யாரும் கேட்டாங்களா? அவன் வரலான்னு எடுத்துகிட்டு போகிறான். அறவேக்காடு இல்லை அவங்கெல்லாம். அது ரெனாய்சான்ஸ் என்ன எப்படி இருக்கும், அதுக்கு முன்னாடி என்ன கருத்து இருந்தது, பழமையில் என்ன பெருமை இருந்தது, அதை எடுத்துக்குவாங்க. அதை இங்கே நம்ம இனத்தை மறைக்கணும், நம்ம இனத்தை இழிவுபடுத்தணும் என்பதற்காகவே பல சூழ்ச்சிகள் சூழ்ந்து நடந்தது. எல்லாம் முற்போக்கு, இதெல்லாம் தான் முற்போக்கு புரட்சி என்று சொல்லி நம்ம பையன் இளைஞர்களும் அதை கேட்டு நம்ம இனத்தை மறந்து நம்ம பெருமைகளை சீரழித்து கொச்சைப்படுத்தி வந்திருக்கு. ஒரு மனிதர் ஐயா எழுதியார், சுப்பிரமணிய ஐயா, இளங்கோடி எழுந்த ஒவ்வொன்றையும் போய் நிரூபிக்கிறதுக்கு போயிருக்காருங்க. இன்னைக்கு பூம்புகாருங்கிறோம், காவிரி பூம்பட்டுனோங்கிறோம். ஏற்கனவே இல்லை, பலகருக்கு. இப்போ இதெல்லாம் பிற்காலத்தில் வைக்கப்பட்டது. கோவிந்தராஜனார் அங்கே போகும்பொழுது அது ஒரு மேடு. அதை பட்டணம்னு சொல்லுவாங்கன்னு சொல்கிறாங்க. காவேரி பட்டணம், காவேரி பூம்பட்டினம்லாம் கிடையாது. மீனவர் சொல்கிறாங்க அது அந்த மேடுங்க, அதுக்கு பட்டணம்னு சொல்கிறதுங்க. காவேரி பூம்பட்டினம் மருவி போய் பட்டணம் நிற்கிது. அழிஞ்சு மெச்சம். அதை கண்டுபிடிச்சவர் கோவிந்தராஜனார் தானே. இப்போ அங்கே காவேரி பூம்பட்டினம்னு ஒரு ஊர் இருக்குது, பூம்புகார்னு ஒரு பலகை இருக்குது, எல்லாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி கிடையாதுங்க. இப்போ போய் பார்க்குறவங்களுக்கு இது எப்போவுமே இருக்கும்போது பூம்புகார் நினச்சிட்டு இருக்கோம். கோவிந்தராஜனார் போய் அந்த ஊர் மக்களை விசாரித்து வந்த பிறகு அங்கே விழா கொண்டாடினார் கலைஞர் கருணாநிதி. அதன் பிறகு இந்த பலகையெல்லாம் வந்தது. அப்போ இன்னைக்கு கண்டுபிடிச்சிட்டாங்க. காவேரி பூம்பட்டினம்னு ஒரு ஊர் இருந்திருக்கு. அது இத்தனை கிலோமீட்டரில் தள்ளி கடலுக்குள்ளே கிடக்கு. 15,000 ஆண்டுக்கு முந்தைய நாகரிகம். ஒரே நேரத்தில் 70 கப்பல்கள் இருக்கக்கூடிய துறைமுகம் அங்கே இருந்தது. யார் இப்போ ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. அந்த ஆய்வாளர்கள் அதை சொன்னாங்க. பல்கலைக்கழகத்திலிருந்து திரும்ப அவர்கள் அதை சொல்லக்கூடாதுட்டாங்க. மத்திய அரசு தலையிட்டு சொல்லாதுட்டாங்க. அவர் சொல்கிறது இல்லை. இப்போ மேலும் ஆய்வு செய்ய வேண்டியிருக்கிறது. தமிழருடைய தொன்மை பழமை வர முடியாது. இதை நம்ம ஊரில், நம்ம கரந்தையில், நம்ம பெரியவர் ஒருத்தர் போய் கண்டுபிடிச்சி அது இருந்தது உண்மை அப்படின்னு சொல்கிறார். அதுபோல் அந்த அவங்க போன பாதையை கண்டுபிடிச்சி அதை சொல்கிறார். இப்போ இதில் என்ன வருது விவாதம்னாக்க, ஐயா சுப்பிரமணியன் நல்லா அதை விவாதிச்சிருக்கார். நம்ம ஆய்வாளர்கள்லாம் என்னென்னா, கல்வெட்டில் இருக்கிறதா செப்பேட்டில் இருக்கிறதா அதுதான் வரலாறு, இலக்கியத்தில் இருப்பது வரலாறு இல்லை என்று வாதம். அதை பேசியிருக்க அந்த நூலில் ஐயா சுப்பிரமணியம். இலக்கியத்தில் இருப்பதும் வரலாறு தான். நமக்கு தான் இதெல்லாம் சொல்லுவாங்க. ராமர் பிறந்தாருங்கிறது என்னங்க சான்று இருக்கு? என்ன கல்வெட்டு இருக்கு? ஐவத்தில் ஒரு இலக்கியத்தில் அல்லது அவங்க கதைகளில் சொல்கிறாங்க. அதுக்கு எவ்வளவு நடந்துகிட்டு இருக்கு. நம்ம ஆட்கள் என்ன பண்ணோம்னா இலக்கியம், ஏன்னா இலக்கியம்லாம் பொய்யா? வடநாட்டில் வேணால் எல்லாம் பொய்யா இருக்கலாம்.
இலக்கியத்தில் கற்பனை உண்டு, மிகைப்படுத்தல் உண்டு, உண்மையே இல்லாதது இருக்கும் எல்லாமே. நமக்கு அப்படி கதைகள் இல்லையே. நமக்கு இருக்க ஒரே காப்பியம் வந்து சிலப்பதிகாரம் தான். இன்னொன்று மணிமேகலையும் ஒரு பொண்ணு இருந்தவ தான், இல்லாமல் இல்லை. மற்றதெல்லாம் நமக்கு நம்ம சிந்தாமணி உயர்ந்த காப்பியம்தான், நம்ம கதை இல்லை. அது அதெல்லாம் வடநாட்டு கதைகள். அதனால் ஒரு இலக்கியத்தில் உள்ளதை எடுத்துக்கொள்ளக்கூடாது என்பது ஒரு ஆய்வாளர்களே, நம்ம ஆய்வாளர்களே, தமிழீழத்தை சேர்ந்தவர்களே மொழியியல் படிக்கிறாங்க. மொழியியல் படிக்கிறவர்கள் இலக்கியத்தை படிக்கக்கூடாதான், இலக்கியத்தை ஏற்கக்கூடாதான். அவர் லிங்குவிஸ்டா, அவர் அந்த ஆய்வு தான். இலக்கியம் இல்லாமல் என்ன மொழி வந்துருச்சு? மொழியில் எங்கேருந்து வந்தது இலக்கியம் இல்லாமல்? பெரிய பெரிய ஆட்கள் மொழியியல் PhD படித்தேன், ஆனால் எனக்கு லிட்ரேச்சர் தெரியாதுங்க, சிலப்பதிகாரம் தெரியாது, அது தெரியாது. நாங்கள் மொழியியல் லிங்குவிஸ்ட் இதை இல்லாமல் அங்கே லிங்குவிஸ்ட் எப்படி வந்துச்சு மொழியியல்னு கேட்குறேன். இப்படியெல்லாம் பண்ணி ஒரு சீர்குலை வேலை ஒன்றோடு ஒன்று இணையாமல் இருக்கிறது. இதில் நல்லா அதுக்கெல்லாம் பதில் சொல்லியிருக்காரு, ஐயா சொல்லியிருக்காரு நூலில். அடுத்தது 2 இனத்தை சொல்கிறாங்க. இந்த மாதிரி சொல்கிற ஆட்கள் 2 ஆட்கள். ஆரியர்கள் என்பவர்கள், அவர்களுக்கு சான்றே இல்லை. திராவிடர்னு சொல்கிறாங்கல்ல, அவனுக்கு சான்றே கிடையாதுங்க. ஓங்கி பேசுகிறாங்க, அது 2ம் தான் மேன்மையானதுங்கிறான். எவ்வளவு புரட்டு வேலை! இதை கேட்டுட்டு தமிழ் சமூகம் எந்த கட்சியாக இருந்தோல, தாய் தப்பனுக்கு பிறந்திருக்கல்ல தமிழ்நாட்டில், அந்த உணர்ச்சி வேண்டாமா? அவன் எப்படி இருக்கான்? ஒன்றுமே இல்லாத கப்ஸா விட்டுக்கிட்டு ஆரியன், அவன் பெரிய வரலாறு மாதிரி இருந்தது மாதிரி, பாரத தேசம் மாதிரி கற்பனையா சொல்றான். இங்க அந்த கும்பல் இருக்க, திராவிட கும்பல் இருக்குல்ல, திராவிடம் தான் என்ன சாதிச்சது, திராவிடம் அதுக்கு எதாவது சான்று இருக்கா? எங்கேயாவது இருக்கா? நம்ம இலக்கியத்தில் கிடையாது. சமஸ்கிருதத்தில் எதை எழுதி வச்சிருக்காங்க ஆரிய திராவிடன்ட்டு, நமக்கு அதுக்கு சம்மந்தம் கிடையாது. அதை எடுத்துட்டு எங்க வரலாறு எழுதார், பாலகிருஷ்ணன் எழுதார், IAS அதிகாரி திரும்ப 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 திராவிடத்தை எழுதிட்டு இருக்காருங்க. என்ன அர்த்தங்கிற சான்று இல்லாத நம்ம கேட்குறோம். நம்ம சிலப்பதிகாரம்லாம் நடந்ததா? நம்ம மூளையவே மாற்றி வச்சுக்கிறாங்க பாருங்க. இங்கே முற்போக்கு பகுத்தறிவு என்ற பேரில் நம்முடைய அடையாளத்தை, நம்முடைய முன்னோர்கள் பற்றிய வரலாற்றை இல்லாமல் செய்து அந்த இடத்துல தொங்குறது, பயப்படுறது. அவர்கள் செயற்கையாக ஒன்றுமே இல்லாத பேர்களுக்கு ஆரியத்துக்கு ஒரு இனம் இருந்தது மாதிரி. இப்போ அது இனம் இல்லைன்னா சொல்றாங்க. என்ன பண்ணுறோம் பாருங்க, ஒரு புத்தகம் இருக்காங்க பாரு, இதெல்லாம் எல்லாம் RSS கற்றுதான். ஆரியர்கள் என்பது இனம் கிடையாது, அது சிறந்த மேம்பட்ட குணம் அப்படிங்கிறாங்க. காட்டுற ஆரியம் எங்கே இருக்காருன்னு சிறந்த ஒரு புத்தகம் இப்போ 91 1991 வந்திருக்கு. ஃபேக்ட்ஸ் அபவுட் ஆரியன்ஸ்னு ஒரு புத்தகம் ஸ்ரீராம் சாத்தேன்னு எழுதியிருக்காரு. ஹைதராபாத்தில் வெளியிட்டிருக்காங்க. உஸ்மானியா பல்கலைக்கழக பேராசிரியர் ஒருத்தர் ராதாகிருஷ்ணன் அதுக்கு சிறந்த முன்னுரையெல்லாம் எழுதியிருக்காரு. சின்ன புத்தகம் 36 பக்கம். ஆரியர் என்பது இனம் என்று குணப்பெயர், அது உயர் பண்பாட்டை குறிக்கும். இன் சான்ஸ்கிரிட் இட் கேரிஸ், இன் சான்ஸ்கிரிட் ஆர்யா மீன்ஸ் குட் நேச்சுரல், சிவிலைஸ்டு, ரைட்டஸ், வெல் ரெட்டு, இன்டலெக்சுவல் எக்ஸெட்ரா. அவங்க சிறப்புகள். ஆரியானா இத்தனை குணம் தான். ஒரு ஆள் இருந்தால் ஒரு குணம் சொல்லலாம். இல்லை என்னென்ன உண்டோ அதில் இவனை எழுதி வச்சுக்கிறேன் இந்த புத்தகத்தில். அப்புறம் ஆரியர்கள் வெளியிலிருந்து வந்தவர்கள் இல்லை, இந்த மண்ணின் மக்கள் எழுதுனாங்க புத்தகத்தில். சிந்து சமவெளி ஆரிய நாகரிகம்தான். அது உண்மையில் சரஸ்வதி நதி, அதை சரஸ்வதி நதி நாகரிகம் என்று தான் சொல்ல வேண்டும் இந்த புத்தகம் எழுதுறான். இப்போ இதெல்லாம் பாட புத்தகத்தில் வரப்போகுது. இதுக்கான கல்விக்கூட ஐயா பாதி வந்துச்சுங்கிறாங்க பேராசிரியர். இதெல்லாம் பாடத்தில் வரப்போகுதுங்க, இதெல்லாம் பாட புத்தகத்தில் வரப்போகிறது. இதெல்லாம் இந்த கல்விக்குழு ஒன்று போட்டிருக்கான் இந்திய அரசு. தமிழ்நாட்டுக்கு ஒருத்தரை போடுங்க நான் போடாதீங்கன்னு சொல்லிட்டு போடலாமே. தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தரை போட்டு கணக்கு காட்டுறதுக்கா? உங்கள் ஆள் இருந்தாங்க நாங்கள் சேர்ந்தா எழுதணும்னு சொல்கிறதுக்கா?
எல்லாம் அவங்க ஆட்கள் போட்டு வச்சுருக்காங்க. இந்திய தேசிய கல்விக் கொள்கைக்கு ஒரு குழு போட்டுருக்காங்க. வரலாறு எழுதுறதுக்கு கல்விக் கொள்கை அது தனி வந்துருச்சு. வரலாற்று குழு இதில் எழுதுறாங்க. சரஸ்வதி நகருக்கு எங்கடா சரஸ்வதி இருக்குன்னா பூமிக்கு கீழே ஓடிக்கிட்டு இருக்குங்கிறான். இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை சொல்லிட்டு இருக்காங்க. எவ்வளவு ஃப்ராடு பாருங்க, எவ்வளவு மோசம் பண்ணுறாங்க. அவன் மேம்பட்டது ஆரிய இருக்கான். ஆனால் சிறப்புன்னா சிறப்புன்னு சொல்லாதே ஆரியன்னு சொல்கிற. அதுபோல அவர்கள் அப்படி இந்த செட்டு இருக்க திராவிடம் எல்லாமே திராவிட மாடல். நீ எது இருந்தாலும் பசுமாடு கண்ணுட்டி போகுதா திராவிட மாடல் அது. ஆமாம், வெளிநாட்டில் பசுலாம் கண்ணுப்படாது. அது ஆரியமும் திராவிடமும் அண்ணன் தம்பி. அது மட்டும் மறந்துடாதீங்க, வருத்தப்படுவாங்க சில பேர். அண்ணன் தம்பி அது ஒன்றுக்கு ஒன்று கற்பனையிலே இருக்கிறது. ரெண்டும் இனம் கிடையாது, ஒரு பாலும் கிடையாது. திராவிடன் என்ற ஒரு இனமும் கிடையாது, ஆரியன் ஒன்று. ஆரியன் அடையாள பேர் அவங்க சொல்லிட்டாங்க. நம்மவர்கள் அவர்களை ஆரியர் இனமாகத்தான் அழைத்தார்கள். ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன் பேர் நமக்கு பட்ட பேர். ஒரு பாண்டிய மன்னனுக்கு ஆரியனை ஒரு இனமாகத்தான் தமிழ் இலக்கியம் சொல்லுது, பகை இனமாகத்தான் சொல்லுது. காவானாவில் கனகமிசையன் என்ற ஆரிய மன்னர்கள் என்றுதான் இளங்கோடியில் எழுதுறாரு. அவன் தலையில் தான் கல்லை கொண்டு கண்ணகிக்கு சிலை எடுத்துதான் சொல்றாரு. கண்ணகிக்கு சிலை எடுக்க வேண்டும், இமயமலைக்கு போகிறதா நம்ம ஊர் புதிய மலையில் எடுக்கலாமான்னு யோசிக்கிறார் செங்குட்டுவன். நம்ம ஊரில் எடுத்துக்கிறது எல்லாம் செஞ்சுக்கலாம், இமயமலைக்கு போவோங்கிறாங்க எல்லாரும். நம்ம சிலை எடுக்க போகிறோம், படையெடுத்து வர்றோம்னா அவனுக்கு சண்டை வந்தால் என்ன பண்ணுறதுங்கிறான் செங்குட்டுவன். வந்தால் வெல்றது அப்படிங்கிறான். யார் அவங்க தளபதி வெல்றது சொல்கிறான். அப்போ தான் சொல்கிறான், அவன் சொல்கிறான் 500 ஆரியன் சேர்ந்து நின்னாலும் உன் ஒருவனுக்கு நிகராக மாட்டார்கள் செங்குட்டுவா, நீ ஏன் நேசிக்கிறியா? ஒருவனுக்கு காண மாட்டான்லாம் ஒருத்தனுக்கு. அது இன அரசியல் இல்லையா? அது இன அரசியல் இல்லையா? அவன் ஏன் ஆரியன் சொல்கிறேன்? ஆரியர் 500 பேர் இருந்தாலும் சரி ஒருத்தனுக்கு காண மாட்டான் அப்படின்னு சொல்கிறான். அது ஆரிய இனம் இல்லையா? நம்ம அவங்கள ஆரியன்னு அடையாளப்படுத்துகிறவனுக்கு எல்லாம் போயிட்டு போ. இல்லை நீ ஏன் ஒழிகிற? ஆரியன் என்பது அம்பலமாகி போன பிறகு, ஆரிய எதிர்ப்பு என்பது பரவலான பிறகு, ஆரியன் என்பது இனம் கிடையாது, அது சிறந்த குணம் அப்படின்னு சொல்கிறது என்ன சொல்லுகிறார்கள். அதுபோல் அவருடைய பங்காளியாகிய, ஏன் பங்காளி சொல்கிறேன்னா, திராவிட என்ற சொல்லு மனுஸ்மிருதியிலேருந்து எடுத்தேங்கிறார் கால்டுவெல். மனுஸ்மிருதியில் இப்பவும் இருக்குது. குமாரிலப்பாட்டியருடைய குமாரிலப்பட்டர் என்பவருடைய சமஸ்கிருத மாணவன், அவன் காஞ்சிபுரத்தில் படித்தவன். அவன் எழுந்த தந்திர வார்த்திகாவில் இருக்கிறது என்று கால்டுவெல் சொல்கிறார். நம்ம சங்க இலக்கியத்திலையோ நம்ம இதில் எங்கேயும் திராவிடன்னு சொல்ல கிடையாது. நம்ம தமிழன் ஆரியன் இப்படி தான் சொல்கிறானே தவிர, திருநாவுக்கரசர் கூட ஆரியன் கண்டாய் தமிழன் கண்டாய் 2 இனமாக தான் சொல்கிறாரு. அதனால் இந்த ஃப்ராடு வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் நம்முடைய வரலாற்றை நாம் சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்ற வகையில் நமக்காக பாடுபட்ட அறிஞர் பெருமக்களை, ஆய்வாளர்களை நாம் போற்ற வேண்டும், படிக்க வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். நம்ம இனம் எல்லா வகையிலும் அறிவார்ந்த இனம், வழங்கி இருக்கிறது. கடந்த ஒரு 1000 ஆண்டுகளாக அயலானுக்கு அடிமையாக போயிட்டதுனால ஒரு துணிச்சல் குறைஞ்சி போச்சு நம்மள்கிட்ட. அதை தான் கொண்டு வரப்படுது. சோழனும் பாண்டியனும் அடிச்சுக்கிட்டு அழிஞ்சாங்க. சுல்தான்கள் நாட்டை பிடிச்சாங்க. மாலிகாபூர் கொள்ளையடித்தான், டெல்லிக்கார ஆட்சி. அதன் பிறகு விஜயநகர மன்னர்கள், தெலுங்கர்கள் ஆட்சிங்க. அப்புறம் மராட்டியன் தஞ்சாவூர் ஆண்டான். அதுக்கப்புறம் வெள்ளைக்காரன் ஆண்டான். அதுக்கப்புறம் டில்லிக்காரன் ஆண்டு கொண்டிருக்கிறான். எல்லாம் அயலான், எல்லாம் அயலான். இன்றைக்கு நமக்கான ஆட்சி, நமக்கான அரசு இல்லை. அந்த அடிமை உளவியலில் என்னாச்சுனாக்க ஒரு தயக்கம், சிந்திக்க துணியறதுலேயே தயக்கம் வருகிறது நம்ம ஒருவனுக்கு.
ஒரு முன்முயற்சி எடுக்க தயக்கம், பொறுப்பெடுக்க அச்சம் என்ற ஒரு தன்மை இருக்கிறது நம்மகிட்ட. இனிஷியேட்டிவ் எடுக்கிறத ஹெசிடேட் பண்ணுறது, செய்யலாமோ செய்ய வேண்டாமோ, ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ஒரு பயம் வந்துடுறது. உடஞ்சி தலைனதெல்லாம் ஒரு மனிதன் கோவிந்தராஜனாரை படிக்கும்போது பேசும்போது என்ன, ஒரு மனிதன் என்ன பண்ணியிருக்கார் அந்த கர்ணத்தாங்குடி மனுஷன் நிலைநாட்டினாரா இல்லையா? போய் ஒரு ஆளாக நடந்து போய் எவ்வளோ பெரிய துணை இருந்திருக்கும் அந்த பாதையில் போய் நடந்தே போகிறதுங்க. அதுக்கு ஏந்து கும்மிடி வரைக்கும், கூடலூர் தாண்டி கும்மிடி வரைக்கும் நடந்தே போய் அதெல்லாம் பார்த்து கொண்டு வந்து என்ன பெரிய பட்டம் பதவி கிரீடம் சுட்டி போகிறார் அவர். இன்னைக்கு நம்ம வழங்கிட்டு போயிருக்கார், சான்று நம்ம சொல்ல முடியுது. கோவிந்தராஜனார் அப்படி போய் நடந்து சொல்லணும்னா அதெல்லாம் கற்பனைப்பா. அது திராவிடவாதிகள் பகுத்தறிவாதி இல்லை, பகுத்தறிவாதி இல்லை அவங்கெல்லாம். உடனே இதெல்லாம் கற்பனை, சும்மா வர்ணிச்சு புலவர் வர்ணிச்சுட்டு போயிட்டாருமா. அவ்வளவு நிலையில் அவர் துணிஞ்சு எடுத்தார்ல, அந்த துணிச்சல் நம்ம பெறணும். ஆய்வுத்துறையிலையும் பெறணும், கருத்துக்களை சொல்வதிலையும் வரணும், செயற்களத்திலையும் வரணும். அது செயற்களத்திலையும் நாம் வர வேண்டும். அப்படியெல்லாம் தான் நாம் நம்ம இனத்தை அடிமைத்தலையிலிருந்து மீட்க வேண்டும். அதை பற்றி ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வேலை கடமை என்பது அடிமைத்தலையை அறுத்து எரிந்து அடிமைத்தலையிலிருந்து தமிழினத்தை மீட்பது. எவ்வளவு நாளானாலும் சரி. இன்னைக்கு மட்டும் தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனும் விடுதலை புலிகள் தோன்றவில்லை என்றால் நம்ம வீரத்தை எல்லாம் வெறும் கற்பனைன்னு சொல்லியிருப்பானுங்க. ஆமாம், கரிகால் பெருவளத்தானா, நெடுஞ்சேரலாதனா, பாண்டியன் நெடுஞ்செழியனா, இமயத்தில் கொடி பறந்துச்சா போய் எல்லாம் சும்மா கற்பனைங்க. ராஜராஜன், ராஜேந்திரன் எல்லாம் அதெல்லாம் சும்மா மிகையா சொல்கிறாங்க. இங்கே கேட்டுருப்பான். விடுதலை புலிகளையும் பிரபாகரனையும் பார்த்தபோது இந்த இனத்துக்கு அந்த டிஎன்ஏ இருக்கிறது. இந்த இனம் அதெல்லாம் செஞ்சிருக்கும். நிரூபணம். ஒரு சின்ன இனம் 30 லட்சம் மக்கள் தொகை, அதுக்குள்ள என்ன பண்ணல அவன்? அதுதான் இன ஆற்றல், இன உள்ளாற்றல், பொட்டென்ஷியாலிட்டி, இன்ஹரண்டாக இருக்கக்கூடிய ஆற்றல். அதை வெளிப்படுத்தி பயன்படுத்துவாங்க. சேர்ந்தான் ஆணும் பொண்ணும். என்ன மந்திரம் வச்சிருந்தார பிரபாகரன்? மனசுல உண்மை இருந்தது, உறுதி இருந்தது பிரபாகரனுக்கு. இந்த பசங்க சேகராங்க, தமிழ் பசங்க, தமிழ் பொண்ணு அப்பா பசங்களை சேர்ந்தான்ல, இதில் வரிசையாக போய் நிற்கிறான்ல, கழுத்தில் அந்த குப்பியை கட்டிக்கிட்டு. நான் அது என்ன இந்த கரும்புலி, எனக்கு தேதி குறிங்க தலைவரை, எனக்கு தேதி குறிங்க. ஆணும் பொண்ணும். நாங்கள்லாம் வெளிநாடுகளுக்கு போக உரையாற்ற சொல்லுவாங்க. அப்போ தேதி கேட்டுக்கிட்டு எல்லாம் வரிசையாக நிற்குதுங்க. தனியாக பாசறை வச்சுருக்காங்க கரும்புலிகள், ஆணுக்கும் பெண்ணுக்கும். எனக்கு எப்போ தேதி, எனக்கு எப்போ தேதி? போய் வெடிகுண்டை போட்டு எதிரியை கொண்டுட்டு தானும் சாவறதுக்கு. இந்த இனம் தானே அது, நம்ம ரத்தம் தானே. அதை பாராட்டினால் போதாது, புகழ்ந்தால் போதாது. நாம் நமது சூழ்நிலைக்கு ஏற்ப நாம் எப்படி நம்முடைய மக்களை திறப்பது, உறுதியாக இருப்பது, பின்வாங்காமல் முன்னேறுவது, அச்சப்படாமல் இருப்பது என்ற வகையில் நம் படிப்பை எடுத்துக்கணும். அதுக்கெல்லாம் இந்த நூலெல்லாம் பயன்படும். ஐயா அதை நம்ம கண்ணகி இதுக்கு சில பேர் எல்லாம் பேசுகிறோம். ராஜராஜன் காலத்தில் என்னென்ன நடந்ததுன்னு கோவிந்தராஜனார் ஆய்வு பண்ணியிருக்காருங்க. இங்கே பாருங்கள், விஜயாலய சோழன் தான் பிற்கால சோழர் அரசர் நிறுவியவர். ஒரு சிலை இருக்குங்க, இந்த நூலில் எழுதியிருக்காங்க பாருங்கள். விஜயாலய சோழர் அவருடைய தெய்வமாக வணங்கிட்டார். நிகம்ப சூதனின்னு பேர். நிகம்ப சூதனின்னு கல்வெட்டில் இருக்கே. என்னடா என்ன ஆய்வு பண்ணா, தஞ்சாவூருக்கு கிழக்க இருக்கு, அதான் உக்கரகாளி அம்மன். கோவிந்தராஜா கண்டிச்சிருக்கு, ஐயா எழுதியிருக்கார். உக்கரகாளி அம்மன் என்று நம்முடைய புலவர் கோவிந்தராசனார் கண்டறிந்து, விஜயாலய சோழனால் எழுப்பப்பட்ட சிலை தஞ்சாவூர் கிழக்க இருக்கிறது. மாரியம்மன் கோயிலாம் அந்த மாதிரி கோயில், காளியம்மன் கோயிலாக இருக்கிறது. ஒவ்வொன்றும் பண்ணார். இப்போ தஞ்சாவூரை சுற்றி இருக்கிறதெல்லாம் கோவிந்தராஜனார்.
இந்த காலத்தில் சோழர் காலத்தில் இதெல்லாம் உருவாக்கப்பட்டது. எல்லை தெய்வங்களாக இதெல்லாம் எங்கே இருக்குது என்று ஒவ்வொன்றும். அதுபோல் சாலியமங்கலம், சாலியர் மங்கலம், குயவர்கள், இந்த புத்தகத்தையே இருக்கு, ஐயா படிச்சிருக்கார். குயவர்களுக்கு இறையிலி நிலம் கொடுத்த ஊர் நிறைந்தது சாலியமங்கலம். குயவர்கள் 2 வேளை மண்பாண்டம் செய்வாங்க, கோயில் பூசையும் செய்வாங்க. வேளான்னு சொல்கிறது, குயவர்னு சொல்கிறது. அவங்களுக்கு இறையிலி நிலம் கொடுத்துருக்கான், ராஜராஜன் கொடுத்துருக்கான். திராவிடம் என்ன சொல்லும், பிராமணருக்கு தான் கொடுப்பான் ராஜராஜன். பறையர்களுக்கு கொடுத்துருக்கிறான். குடவாயில் பாலசுப்ரமணியம் எழுதியிருக்காரு இறையிலி நிலம். பறையர் முரசு அறிவிக்கிறவர் வந்து கெஸ்டட் ஆஃபீஸராக வச்சுருந்துருக்கான். அவர் அறிவிச்சார்னா அது அரசு ஆணை. பெரிய கோயிலுடைய திறப்பு விழாவிலே ஒவ்வொருவருக்கும் அந்த கோயிலுக்கு தலைமை பொறியாளராக இருந்தவன் அவனுக்கும் தன் பட்டத்தை கொடுக்குறான். ராஜராஜ பெருந்தச்சன் குஞ்சரமல்லன், ராஜராஜன் என்ற தன் பட்டத்தை இவர்களுக்கெல்லாம் கொடுக்குறான். அரசு அறிவிப்பு முரசு, அரசு ஆணைகளை அறிவிக்கின்ற முரசறையும் பறையனுக்கு, பறை அறிவித்தோம்னா முரசு அறிவித்து ஊருக்கு சொல்லுதல், இழிவு என்பதல்ல. ராஜராஜ பெரும்பறையன் என்று பட்டம் கொடுத்துருக்கான். குடவாய் பாலசுப்ரமணியம் கல்வெட்டிலேருந்து எடுத்து எழுதியிருக்காங்க. அதெல்லாம் இந்த மாதிரி செய்திகளையும் கோவிந்தராஜனார் என்னென்ன இருக்குது நம்ம பகுதியில், நம்ம சுற்றி தஞ்சாவூர் சுற்றி என்ன இருக்குது, சோழர் காலத்தில் என்ன வந்தது என்ற செய்திகளையும் அவர் எழுதியிருக்காரு. அதையெல்லாம் நம்ம ஐயா சுப்பிரமணியம் ஆய்வு பண்ணி எழுதியிருக்காருன்னா அவருக்கு தான் பாராட்டுக்கள். சாதாரண நல்லது. ஏதோ நம்மளுக்கு ஒரு பிஹெச்டி வரட்டும், ஒரு ஆய்வேடு கொடுப்போம், எம்பிள் பண்ணுவோம் என்ற அந்த மாதிரி வெறும் ஆய்வேட்டு இல்லாமல் உண்மையாக உழைத்து செய்திகளை திரட்டி நூலாக தந்திருக்கிறார். அவருக்கு நாம் நெஞ்சு நிறைந்த பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். இந்த புத்தகத்தை எல்லாரும் படிக்கணும், எல்லாரும் படிக்கணும். அடுத்தடுத்த படிகள் பிரதிகள் வந்து அடுத்தடுத்த பதிப்புகள் இதில் வரணும். இதை கொண்டுகிட்டு போகணும். நம்முடைய வரலாறு தெரியணும். அந்த வகையில் சிறப்பாக இந்த நூலை தயாரித்த அல்லது எழுதிய ஐயா முனைவர் சுப்பிரமணியம் அவர்களுக்கும் இந்த விழாவை தம்பி ரவிவர்மன் முன்முயற்சி எடுத்து செஞ்சுருக்காரு. அதுக்கு நம்ம நாம் தமிழர் தம்பிகள் எல்லாரும் ஒத்துழைச்சி எல்லாரும் சேர்ந்து செஞ்சுருக்கீங்க. ரவிவர்மன் மட்டும் செய்வதல்ல, எல்லாருமே ரவிவர்மன்களாக இருந்து உரிமையோடு பாசத்தோடு இருந்து இந்த வெளியீட்டு விழாவை சிறப்பாக செய்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் நெஞ்சு நிறைந்த பாராட்டுக்களை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.